இந்த பொய்யான சூழ்ச்சியான பரப்புரைகளுக்கெல்லாம் கடுமையாக நாங்கள் மக்கள் முன் நின்று இப்பொழுது நான் ஓப்பனா பேசுறேன். திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்து மு.க. ஸ்டாலின் முன்பு வந்து சேரும் பொழுதோ, வைத்திலிங்கம் அவர்கள் சேரும் போதோ அவர் என்ன குதிரை பேரம் நடத்தினாருன்னு ஓபன் பண்ணட்டும். அந்த மாதிரி எந்த கட்சியிலிருந்தும் ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு ஒரு கட்சியில சேரலாம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் நாங்கள் பதிவு பண்ணணும்னா பை எலெக்ஷன் வரும். பை எலெக்ஷன்ல நீங்களும் கேம்பெயின் பண்ணுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. பிரச்சாரம் பண்ணது கூட ஜனநாயக கடமை இருக்கு. அதுல தேர்தல்ல மக்கள் வந்து யாருக்கு வந்து வெற்றி பெற போறாங்கிறது மக்கள் முடிவு பண்ண போறாங்க. நாங்கள் எங்களுடைய பிரச்சார திட்டத்தின் மூலம், எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் மூலம் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்குவார். அதனால இந்த 3 பேரும் பத்திரிகையாளர் சந்திப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ஜனநாயக பூர்வமான எல்லா கேள்விகளும் கேட்கலாம். இதை வந்து இதை வந்து ஒளிச்சு மறைச்சு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அரசியலை புதுசாக உருவாக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்ட தலைவர் உருவாக்கிய கட்சியில் அது கிடையாது. மிக்க நேர்முடன் அதிமுக தலைமை திமுகவோட தலைமையுடன் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கியதோடைய ஒரு வெளிப்பாடுதான் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தோல்வி. அந்த தோல்வியின் வெளிப்பாடுதான் அவங்க அதிமுக பொதுச்செயலாளர் மேல் நம்பிக்கை இழந்து ஒரு மாற்றத்திற்கான மக்கள் சேவைக்கான ஒரு அரசியலுக்காக அவங்க வந்திருக்காங்க. அவர்களை அன்போடு வரவேற்போம். இவங்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய நிர்வாகிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் முன்னாள் பாராளுமன்ற மாவட்ட செயலர் ஒன்றியம் ஏன் கிளைக்கழக நிர்வாகிகளை கூட நாங்கள் வரவேற்போம். ஏனால் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி நாங்கள் அப்பயே பதிவு பண்ணோம். எங்களுடைய பிரச்சாரத்துல எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் தலைவர் முன்னிலைப்படுத்தினாரு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் எங்க தலைவருக்கும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எங்க தலைவருக்கு முக்கியமான ஒரு தலைவர். அதனால அதிமுகங்கிறது எங்களுடைய தொண்டர்கள் வந்து தோழமை. பொதுச் செயலாளர்கள் மீது வந்து எங்களுக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. அதனால தொண்டர்களை நாங்கள் எப்பொழுதும் வரவேற்போங்கிறதா எங்களோட பதிவு. மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு தான் தாவேகா தொடர்ந்து சொல்லிட்டு வந்தது. ஆனா அதிமுக இருக்க பல நிர்வாகிகள் தொடர்ந்து இங்க வந்து இணையும் பொழுது அது எப்படி மறுபடியும் அதே மாதிரியான அந்த திராவிட கட்சிகள் உள்ள வர்றதுதானே ஆகுது? எப்படி இது அதாவது மாற்றத்திற்கான கட்சி தான். பட் ஆனா வரக்கூடிய சேர்வுகள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகள் எதுவுமே கிடையாது. எந்த கட்சியில இப்ப அண்ணன் செங்கோட்டையன் வந்து அதிமுக தான் வந்தாரு. ஆக்சுவலா அவர் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பஸ் டிசம்பர் மாசமே ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியில சேர்ந்தாரு. அவருக்கான பணிகள் கொடுக்கும்போது இந்த கட்சியுடைய சட்டத்திட்டங்கள், இந்த கட்சியுடைய அடிப்படை விதிகளை வந்து அவங்க உள்வாங்கிட்டு, அதுல முக்கியமான வந்து ஊழலற்றது சொல்றோம், எங்களுடைய கொள்கைகளை உள்வாங்கிட்டு சேர்றவங்களை யார் மீதும் எந்த விமர்சனம் இல்லாதவங்க மீது தான் கட்சியில வந்து நாங்க வந்து அனலைஸ் பண்ணி தலைவர் அவர்களுடைய முழு கட்டளையுடன் தான் நாங்க வந்து அவங்க வந்து சேர்றாங்க. முக்கியமாக எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறது அவங்களும் வரும். அவங்களுக்கு பல்வேறு பிரஷர்ஸ் இருந்திருக்கு. இந்த குறிப்பாக அவங்க பாண்டிச்சேரி மீட்டிங்ல பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு, நம்ம வந்து திமுகவோட சேர்ந்து முதலமைச்சரான என்னன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க மீள முடியல. அதோடைய வெளிப்பாடுதான் இந்த ஒரு கட்சி மீது வந்து நம்பிக்கை இழந்து ஒரு அதிமுகவுடைய கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் தமிழக வெற்றி கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய குறிக்கோளும் கொள்கைக்கும் எந்த விதமான வேறுபாடு கிடையாது. இது இயற்கையாகவே தமிழக வெற்றி கழகத்தை வந்து அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் நாங்க வந்து உடனடியா வந்து அந்த புரோட்டோகால் படி கட்சியில வந்து அவங்க சேர்ந்த பிறகு என்ன விமர்சனம் வச்சா இன்னைக்கு ஒளிமறைவு பத்திரிகைகளை செஞ்சு நாங்க பதில் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வரக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு தூய்மையான ஒரு ஆட்சிக்கு அவங்களும் உறுதுணையா இருப்பாங்க பதிவு பண்றோம். சிட்டிங் எம்எல்ஏக்கள் மேலும் அதிமுகவில இருந்து இங்க வர போறாங்களா? இப்ப 3 பேர் வந்திருக்காங்க, மேலும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? இல்ல நீங்க பொதுச் செயலாளர் தவிர்த்து அதிமுகவில இருந்து யாராலும் இப்ப வரலாம்னு நீங்க அழைப்பு விடுக்கிறீங்களா? வெளிப்படையா கண்டிப்பா பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றத்துல நல்ல பேர் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பா அவங்க வரவேற்றிருக்கும். குறிப்பாக புரட்சி தலைவருடைய நிர்வாகத்துல இருந்தவராகவும் புரட்சி தலைவி அம்மா மீது நம்பிக்கையாக இருந்தவங்களாகட்டும் அவங்களை வந்து கண்டிப்பாக தலைவர் அவர்களிடமே வந்து அவங்களுக்கு நோட்ஸ் போது தலைவர் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கண்டிப்பாக அவங்களோட அன்போட வரவேற்கிறார். கண்டிப்பா தலைவர் அவர்கள் வந்து யாருக்கு வாய்ப்பு கொடுக்காம கூடிய சீக்கிரத்தில் அவர் வந்து டிக்ளேர் பண்ணுவார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களா இப்பவும் இருக்கக்கூடிய இவங்க 3 பேரை தவிர மற்றவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இல்ல அது வந்து ஒவ்வொருத்தருடைய முடிவு. அவங்க வந்து அவங்களோட நிலைப்பாடு அவங்கவுங்க டிக்ளேர் பண்ணும்போது தெரியும். அதை பத்தி கண்டிப்பா அதிமுகவோட தொண்டர்களும் அதிமுகவோட நிர்வாகிகளும் இயற்கையாக எங்களுடன் வந்து தேர்தலே எங்களோட வேலை பார்த்திருக்காங்க. திமுக வரக்கூடாது, ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா சென்னை சுத்தி இருக்கக்கூடிய திருவள்ளூர் செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா ஏன் வந்து தமிழக வெற்றி கழகம் வேலை பார்த்தோன்னா எங்க தாவேகா தொண்டர்களோட அதிமுக தொண்டர்கள் சேர்ந்து வேலை பார்த்தாங்க.
அதனாலதான் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. குறிப்பாக நான் சொல்றேன், வில்லிவாக்கத்துல பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து எங்களோட சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் நான் பதிவு பண்ண ஜனநாயகமா தலைமைச் செயலகத்தை வந்து கட்சி ஆபீஸாங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. ரிசைன் பண்ண பிறகு ஒரு எக்ஸ்எம்எல்ஏங்கிற முறையில வந்து ஒரு அமைச்சர் வந்து யார் வேணா சந்திக்கலாம். ஏன் மாற்று கட்சியில கூடிய பிஜேபி எம்எல்ஏ திரு ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாரு? அப்போ வந்து அது பேர் என்ன அர்த்தம்? இப்போ ஓபி பன்னீர்செல்வத்தை அங்க வந்து தமிழ் செல்வத்தை செஞ்சாரு, அது பேர் என்ன? சோ அதனால இவங்க செஞ்சா வந்து இது தலைமை செயலகத்துல ஒரு அமைச்சரை வந்து யார் வேணா சந்திக்கலாம். இன்னைக்கு வந்து எவ்வளவோ மாற்று கட்சிகள் பிஜேபில இருந்து இன்னைக்கு ஒரு 2 பேர் வந்து பார்த்தாங்க ஆக்சுவலா. அது வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? சோ இது வந்து தலைமைச் செயலகத்துல ஸ்பீக்கரை தான் பார்த்தாங்க. அவங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் பண்ணாங்க. ரெசிக்னேஷன் பண்ற பிறகு அமைச்சருங்கிற முறையில என்ன பார்த்தாங்க. பார்த்த பிறகு புரோட்டோகால் படி வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரோட்டோகால் படி இன்னைக்கு கட்சியோடைய ஆபீஸ்ல இன்னைக்கு வந்து கட்சியில வந்து அவங்க இணைந்திருக்காங்க. இப்ப 7:30 மணிக்கு தான் அவங்க வந்து கட்சியில இணைந்தாங்க. சோ இது வந்து மக்கள்கிட்ட நாங்க டிரான்ஸ்பரன்சியா இருக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். இது கட்சி தாவல் கிடையாதுங்க. கட்சியை வந்து அன்பா சேர்றது. கட்சி தாவல் எதுன்னா இப்ப திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்ததுதான். அப்ப ஓபிஎஸ் அவர்களும் வைத்தியலிங்கனும் சேர்ந்தாரு. அது பேர் என்னது? திரு மு க ஸ்டாலின் பதில் கொடுப்பாரா? முன்னாள் முதலமைச்சர் சேர்ந்துக்கும் போது பெருமையா பேசினாங்களே. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர் ஏத்து நிற்கும் போது அது ஒரு தனி அணியா வந்து சட்டசபையிலேயே வந்து ஆக்சுவலா வந்து அவரை ரிசைன் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். ஆனா சபாநாயகர் என்ன முடிவு பண்ணாரு? திரு அப்பா அவர்கள் ஏதாவது முடிவு பண்ணாங்களா? அந்த குரூப்பை வந்து என்கரேஜ் பண்ணாரா இல்லையா? அதுல ஓபிஎஸ் அவர்களும் அவர்கள் அணியை வந்து முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர் மகனையும் புகழ்ந்துட்டே இருப்பாங்க. சட்டசபை வந்து புகழ்ந்துட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அப்பாவும் மகனையும் பத்தி ஓபிஎஸ் அவர்கள் புகழ்ந்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் சபாநாயகர் அலோவ் பண்ணலையா? அந்த மாதிரி இது நடக்குதா? சோ இவர் வந்து முதலமைச்சரா இருக்கும் போது சட்டசபை எப்படி நடத்தினாரு? தன்னுடைய மகனையும் தன்னையும் புகழ்றதுக்காக திரு ஓபிஎஸ் அவர்கள் டீமை வந்து பயன்படுத்திக்கிட்டார். அந்த டீமை கடைசி வரைக்கும் வச்சிருந்தார். அப்படி பார்த்தா அன்னைக்கே வந்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ணி பை எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கணும். நாங்க நேர்மையா யாரு வராங்களோ உங்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கையா இருந்தாலும் நீங்க வந்து சபாநாயகரை பார்த்து நீங்க வந்து ஏன்னா 5 வருஷம் எம்எல்ஏ பதவி அவங்க விட்டுட்டு வராங்கன்னா எந்த அளவிற்கு அவங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு தலைமை மேல வந்திருக்கும், ஒரு தலைமை மேல இருக்க நம்பிக்கை இழந்திருப்பாங்க. சோ அதனால வந்து இது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோ இல்ல கட்சி தாளங்கிறதோ ஒரு பொய்யான ஒரு பரப்புரை. தைரியமாக யாரு சேர்றாங்களோ தமிழக வெற்றி கழகத்துல சேரும் பொழுது சபாநாயகர் அவர்களை பார்த்து அவங்க ரிசைன் பண்ணி தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருந்த பிறகுதான் அவங்க வந்து சேர்றாங்க. இது வந்து மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி நாங்க வந்து பிரச்சாரத்துல மக்கள் எங்களுக்கு வெற்றி கொடுப்பாங்கிறது எங்க நம்பிக்கை இருக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.